ஸோ பேஷண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை பிராண்ட் நேமை பார்த்து வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெஸ் இதுலலாம் பரவாயில்ல, பட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. என்னென்ன மாதிரி ட்ராப்லலாம் பேஷண்ட்ஸ் வந்து சிக்கிட்டு இருக்காங்க? முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறது வந்து எல்லாரும் மறக்கிறது வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ஸ். கரெக்டுங்களா? இப்போ எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணணும், 40 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கஸ்ட் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் செக்கப்ஸ், அதுவும் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், சில ப்ரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கிற மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ஸ். எதனால் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே தான் வந்து நோயாளிகள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள். அதாவது நீங்கள் வரீங்க சத்யா, என்னை பார்க்க வரீங்க ஹெல்த் செக்கப்புக்கு, அது வரைக்கும் நீங்கள் மிஸ் சத்யா. கரெக்டுங்களா? நான் உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்றது வந்து பேஷண்ட் சத்யா கூப்பிட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை அறியாமல் நடக்குது. மிஸ் சத்யாலேருந்து பேஷண்ட் சத்யா வந்து ரொம்ப அறியாமல் நடக்குது. ஸோ எதுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்க? சாதாரணமாக எந்த அறிகுறியும் இல்லாமல் ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம போய் பார்த்து நான் நல்லா இருக்கேனா தெரிஞ்சுக்கலான்ட்டு போகிறீங்க. உள்ளே போனோன்னே என்ன நடக்குது? கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, லைட்டாக ரிப்போர்ட்ஸ் வேரி ஆகுது. ஒரு 45 வயசுக்கு மேலே ரிப்போர்ட் நார்மலாக இருக்காது, எல்லாருக்குமே வேரி ஆகும். ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருதுங்களா? ரிப்போர்ட் கையில் வரும்போது ஒரு பயம் வருதுங்களா? ஐயோ நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு இசிஜி ரிப்போர்ட்டு கையில் கொடுக்கும்போது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பயம் இருக்கும். அப்போ டாக்டர் வந்து லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும், ஒரு ஆங்ஸைட்டி வரும். அதை நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இன்னும் டாக்டர் பார்த்துறது நல்லது, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே வந்து எல்லா ப்ரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டாக்டர் இருக்காங்க, ஜென்ரல் ஃபிசிஷியன், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் டாக்டர்னே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை அழகாக உங்கள் மைண்ட் வாஷ் பண்ணி அப்படியே ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட உட்கார வைப்பாங்க. கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு உங்ககிட்ட தான் இன்சூரன்ஸ் இருக்கேம்மா, நீங்கள் தான் ஒரு ஆன்ஜியோ பண்ணி பார்த்துடலாமே அப்படின்வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சனாக இருக்கவங்க என்ன நடக்கிறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக பேஷண்ட்டாக மாற்றுறது வந்து இந்த ஹெல்த் செக்அப் நடக்கிற இடத்துல தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணுற தப்பு கிடையாது. அதுவும் உடனே என்ன கேட்பாங்கன்னா, ஹெல்த் செக்அப் பண்ணவே கூடாதா டாக்டர் அப்படின்னா, ஹெல்த் செக்அப் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஹெல்த் செக்அப் பண்ணுறது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வேர் எ நார்மல் பர்சன் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு எ பேஷண்ட். ஸோ இது ஒரு மாயை பண்ணிடுறாங்க. அதனால் ஹெல்த் செக்அப்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறத விட ஒரு லேபில் போய் பண்ணிக்கிறது பெட்டர் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு பெரிய ட்ராப்.